ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் தொகுதிக்கு யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய சொத்துக்களுடைய விவரங்கள் என்ன, இதை பற்றி எல்லாமே நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸி நிட் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு முதல்ல ஒரு ஆப் வரும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, நோ யுவர் கேண்டிடேட்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ப்ரொசீட்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ இதிலே பாருங்க, ஸோ இப்போதைக்கு அசம்பிளி ஜெனரல் மற்றும் பை எலெக்ஷன் மே டு மார்ச் 2026 யார் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் மொத்தமாக நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வித்ரா பண்ணியிருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பை கேண்டிடேட் நேம், ஸோ கேண்டிடேட் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அல்லது இதில் பாருங்கள் செலக்ட் கிரைட்டீரியா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஜெனரல் கொடுத்துட்டு ஸோ இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, மார்ச் மே 2026 செட் பண்ணிட்டு ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தொகுதியை செட் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் தொகுதி எதுவோ அதை நீங்கள் பார்த்தா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. எல்லா தொகுதியுமே ஓப்பன் ஆகும். ஸோ என்ட்ரு பண்ணி இந்த டிக் மார்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அதோட விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எந்தெந்த பார்ட்டியிலேருந்து பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது, எல்லா தொகுதியிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ உங்கள் தொகுதியில் யாரோ நிற்கிறாங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த பார்ட்டி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க அக்செப்டா ரிஜெக்டான்றத உங்களுக்கு விரைவில் வெளியாகும். ஸோ ஜஸ்ட் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவருடைய டீடைல்ஸ் பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், என்ன பார்ட்டியை சேர்ந்தவங்க, ஏஜ் என்ன, ஸோ அவங்க அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நோ கிரிமினல் அப்படின்ற மாதிரி மென்ஷன், கிரிமினல் வழக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அவங்க இந்த நாமினேஷன் பண்ணுறதுக்கு எந்த அஃபிடவிட் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அஃபிடவிட்னு இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னமான அஃபிடவிட் வச்சிருக்காங்க, நான் இந்த ஊரில் வசிக்கிறேன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிரந்தர கணக்கு எந்தமான சொத்துக்கள் இருக்குது, ஸோ இவ்வளோ எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை வருஷமாக இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எந்தமான அசையும் சொத்து அசையா சொத்து இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபிடவிட்லேயே முழு விவரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு எந்தமான சொத்து இருக்குது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ உங்கள் தொகுதி எது இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொத்து இருக்குது இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு யார் யார் தாக்கல் பண்ணுறாங்க, மொத்தமாக 8 நாட்கள் டைம் இருக்குது. அதில் 4 days லீவ் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் போயிட்டு உங்கள் ஊரில் எந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க, எந்தெந்த பார்ட்டிஸ் நிற்கிறாங்க அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எலெக்ஷன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷன் ஷெடியூல் என்ன அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது எந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஸோ ப்ரிப்பேரிங், ஸோ எந்தமான இதெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சிவிஜில் ஆப் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே தெரிவிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன். அதேமாரி இந்த ஈஸி நெட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.